திருட்டு ரயில் ஏறி வந்தார், மஞ்சள் பையை தூக்கிட்டு வந்தாருன்னு கலைஞரை ஏளனமாக பேசுனாங்க, கிண்டலாக பேசுனாங்க. அந்த கலைஞர் என்னெல்லாம் செஞ்சுக்கிறாருன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு கல்வி கட்டணத்தையே குறைச்சிருக்கிறாங்களே, கல்விக்கு நிதி ஒதுக்கீடு குறைச்சிருக்கிறாங்களே. இந்த கலைஞருடைய ஆட்சியில் தான் பார்த்தீங்கன்னா கல்விக்கு பெரிய ஒதுக்கீடுகளை கலைஞர் கொண்டு வந்தாங்க. ஏழை மக்களையும் படிக்காத பிள்ளைகளையும் எல்லாம் படிக்க வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா அது கலைஞர் தான். கலைஞர் மிகப்பெரிய அறிவாளிங்கிறதுக்கு சொல்லணும்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தானுங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை மாற்றிட்டு கவுன்சிலிங்னு கொண்டு வந்த பெருமை கலைஞருக்கு உண்டு. அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? இன்னைக்கு சொல்லணும், உதாரணம்னு சொல்லும் போது பெரியார் அண்ணா கலைஞர்னு சொல்லும் போது கலைஞர் பன்முகம் கொண்டவர். திரைப்படத்துறை ஆனாலும், எழுத்துலேயோ பேச்சிலேயோ பத்திரிகை துறையிலேயோ எல்லா துறையிலும் வித்தகராக இருந்த கலைஞருடைய நினைவு நாள் 7ஆம் தேதி வருகிறது.